हरे कृष्णा 45 श्लोक பார்க்கலாம். असंस्यं महाभागो मनो दुर्निग्रहं चलम् आप्यासने तु गौन्देय வைராகீன ச கிரகத்யதே. இப்போ அடங்காத மனசை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் கஷ்டம்னு அர்ஜுனன் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட. முழு முதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சினாலும் பற்றில்லாத இருக்கிற அதே சாத்தியம் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அது என்ன பயிற்சின்னு பார்க்கலாம். புனித ஸ்தலத்தில் வசிக்கிறது, பரமாத்மாவின் மீது மனசை செலுத்துறது, புலன்களையும் மனசையும் அடக்கிறது, பிரம்மச்சரியத்தை பின்பற்றுறது, தனிமையாக இருத்தல் போன்ற கடுமையான சட்டத்திட்டங்களை தற்காலத்தில் யாராலும் கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வின் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். இது 9 பக்தி நெறிகளில் முதலாவது முக்கியமானது கிருஷ்ணரை பற்றி கேட்பது. எல்லா களங்கத்திலிருந்தும் மனதை விடுவிக்க இது ஒரு சக்தி வாய்ந்த திவ்யமான வழிமுறையாகும். கிருஷ்ணரை பற்றி எந்த அளவிற்கு ஒருவர் கேட்கிறாரோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்கள் விடுபட்டு அவங்க தெளிவடைவாங்க. இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்களிலிருந்து மனதை விலக்குவதால் எளிதாக வைராகியத்தை படிக்க முடியும். வைராகியம்னா மனசை பௌதீகத்திலிருந்து விடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவது தான். இப்போ அருவவாத ஆன்மீக துறவை காட்டிலும் மனசை கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ள செய்தல் தான் ரொம்ப எளிதானது. கிருஷ்ணரை பற்றி கேட்பவங்க இயற்கையாகவே பரமாத்மாவின் மீது பற்றுதல் கொள்வதால் இது நடைமுறைக்கு உகந்ததாகும். இந்த பற்று பரோனுவபவம் என்று சொல்லப்படுது. அப்படின்னா பரோசனாபவன்னா ஆன்மீக திருப்தி. இது பசிமிக்கவங்க தான் உண்ணும் ஒவ்வொரு கவலத்திலும் திருப்தி அடைவதை போன்றது தான். பசியுடன் இருக்கிறவங்க எந்த அளவிற்கு சாப்பிட்றாங்களோ அந்த அளவிற்கு திருப்தியும் பலமும் பெறுவாங்க. அதே போல தான் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதனால மனம் ஜட பொருட்களிலிருந்து விடுபட ஒருவர் திவ்யமான திருப்தியை உணர்றாங்க. இது நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவின் மூலமும் நோயை குணப்படுத்துவதை போல தான். மனதிற்கான சிறந்த மருந்து பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை கேட்பதுதான். மேலும் துன்பப்படும் நோயாளிக்கான உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதுதான். இந்த மருத்துவமே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். 36 ஸ்லோக பார்க்கலாம். असंज्ञादात्मन योगो दुष्प्राप इति मे मति वस्यात्मना तु यदा तथा சக்யோ வாப்தும் உபாயத்தக. பௌதீக ஈடுபாடுகளிலிருந்து மனசை விடுவிப்பதற்கான சரியான மருத்துவத்தை ஏற்காதவங்க தன்னுணர்வில் வெற்றி அடைவது ரொம்பவும் கஷ்டம். இருந்தாலும் பரமபுருஷ பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை பௌதீக இன்பங்களில் ஈடுபடுத்திய வண்ணம் யோகத்தை பயில முயல்வது. இப்போ விறகுல மீது நீரை ஊற்றி வண்ணம் நெருப்பை மூட்ட முயல்வது போன்றது தான். மனசை கட்டுப்படுத்தாமல் யோகத்தை பயில்வது கால விரயந்தான், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறது அது. அதே போல் யோக காட்சி பௌதீக லாபத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆன்மீக உணர்வை பொறுத்தவரை அது பயனற்றது தான். அதனால்தான் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையராது ஈடுபடுவதன் மூலம் மனசை கட்டுப்படுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாதவங்க மனசை நிலையாக கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ண உணர்வினர் எந்தவித தனிப்பட்ட முயற்சியும் இல்லாமல் யோக பயிற்சியின் பலனை எளிதாக அடைகிறாங்க. ஆனால் யோகத்தை பயில்பவங்க கிருஷ்ண உணர்வே இல்லாமல் வெற்றி அடைவது என்பது முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.